ம். ஹாய். ம். என்ன பேசுறதுன்னே தெரியல. ஒரு மாரி ரெக்கார்ட் பண்ணணுன்னு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். ஒரு மாரி என்ன சொல்கிறதுன்னா, ஒரு மாரி டிப்ரெஷன் நெறையா வீடியோஸ் நானும் பார்த்துருக்கேன். டிப்ரெஷன்னா என்னென்னு தெரியும். பட் ஒரு மாரி எல்லா டைமுமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வர வர என்னோடய கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுது. என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி எது எடுத்தாலும் ப்ராப்ளம்ஸாக இருக்குது. வாழ்க்கையிலேருந்து, காசுலேருந்து, மணி, ஃபேமிலி, உடம்பு சரியில்லை, பாடி வெயிட்டு, பார்க்க ஸ்கின்னியாக இருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடியும் கொட்டுது, சொட்டை விழுவுது. என்னன்னு தெரியல. திடீர்னு எனக்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணணுன்னு தோணுச்சு. ஒரு மாதிரி என் லைஃப்பில் அப்பப்போ ஒரு மாதிரி பீஸ் வருது. பட் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மீன்ஸ் நிறையா எனக்கு தெரியும். பட் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறேன். எப்படின்னா இப்போ எனக்கு வந்து டிப்ரெஷன் ஸ்டேஜில் தான் இருக்கேன்னு தெரியும். இப்போ என்னால் ஒரு விஷயம் பண்ண முடில. அடிக்கடி கோவம் வருது. என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடில. அண்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது நான் பண்ணணும்னு நினைக்கிறத என்னால் பண்ண முடில. என் கேரக்டர் டிஃபைன் பண்ணாமல் வித்தியாசமாக என்னமோ பண்ணிகிட்ருக்கேன். என் கேரக்டர் இப்படி தான் தெரிஞ்சும் நான் வந்து மீன்ஸ் நான் ஒரு ஷேப்பான கேரக்டராக இருக்கும்போது என் கேரக்டரை ஒரு மாதிரி டவுன் பண்ணி அமைதியாக்கி ஒரு சட்டில் பண்ணி நான் மீன்ஸ் வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னு தெரியல. என்னோடய காலேஜ் நான் சேரும்போது ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செம்மில் என்னோடய முழு பொட்டென்ஷியலை யூஸ் பண்ணேன். இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு மாதிரி இதாகிட்டேன். அண்டு ஐ வில் ட்ரை யூடியூப் ஃபார் 10 இயர்ஸ் அண்ட் 8 இயர்ஸ். அண்ட் 2016 நான் வந்து யூடியூப் எனக்கு ஆக்சஸ் கிடச்சிருச்சு. நான் வந்து ஏடோடி சேனல், தமிழ் டெக் எல்லாமே அப்போ வந்து ஆன்லைன் தமிழ் யூடியூப்னு ஒரு சேனல், ஆன்லைன் தமிழ்னு ஒரு சேனல் இருந்துச்சு. அதில் மூலிமா யூடியூப்ஸு அப்போ நான் பார்த்த கிரியேட்டர் ப்ரோஸ் கிரியேஷன் ஒரு யூடியூப் சேனல், நிறையா AR7 டெக்கு. நான் வந்து இவங்க எல்லாருமே குட்டியாக இருக்கும்போது ஏன்னா என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த டெக்குங்கிறதுலையும் யூடியூப் இருந்துச்சு. இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் எல்லோரும் பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறேன். என்னென்னு என்னால் டிஃபைன் பண்ணவே முடியல. என்னோடய கேரக்டராக இருந்தாலும் சரி, என்னோடய ஆர்க்காக இருந்தாலும் சரி, என்னோடய டைம் ஷெட்யூலிங் ப்ராசஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து லேக் ஆகிறேன். இப்போ வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து டோபமைன் டீஆக்சிடேஷனில் இருக்கேனா, இல்லை நான் பார்க்க ஒவ்வொரு கிரியேட்டர்ஸோட மைண்ட் செட் ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிட்டேன். ஓவர் இன்ஃபர்மேஷனால் நான் வந்து கரப்ட் ஆகிட்டேன்னா நான் என்ன பண்ணணுன்னே தெரியல. இப்போ வந்து நைட் 11 ஆயிடுச்சு. இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 25 நினைக்கிறேன். நான் வந்து பார்க்கல. 25 இருக்கும். 7/2026 நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து மீன்ஸ் நான் க்ரியேட் பண்ண ஆரம்பித்து இப்போயோட 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. லிட்டரலி 5 சேனல் 3 சேனல் டெலீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்கிட்ட 2 சேனல் ஆக்சஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறையா குட்டி குட்டி சம்திங் பண்ணி அப்போதைக்கப்போ 1 மாதம் 2 மாதம் பண்ணி அதெல்லாம் டெலீட் பண்ண ஒரு சில சேனல்ஸ் இருக்குது. நீ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லை. வாழ்கிறதுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல. யாரையும் நம்பவும் முடியல. நான் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எல்லாருமே ஒரு மாதிரி எனக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்காங்க, பின்னாடி ஒரு மாதிரி இருக்காங்க. என்னால் இந்த வேர்ல்டில் சர்வே பண்ண முடியுமாங்கிறது என்னால் தெரியல. ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இப்போ வந்து நாம் வேறு மாதிரி நினச்சிருப்போம். அவங்க நம்மக்கிட்ட பேசுறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். பட் அவங்க கேரக்டர் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோன்னா, அவங்களோட ரியல் ஃபேஸை நம்ம பார்த்துட்டோன்னா, அவங்கக்கிட்ட அடுத்து எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் பொய்யாக நடிக்க முடில, பொய் பேச முடில. எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் உண்மையாக இருக்குன்னு நினச்சா அதுவும் முடியல என்னால். லைஃப் உண்மையுமே எனக்கு தெரியல. என்னன்னே தெரியல. இப்போ நான் கேம் விளையாடணும், ஸ்போர்ட்ஸில் போகணுன்னு ஒரு டைம் ஆசைப்பட்டேன். ஒரு டைமில் டெக் கிரியேட்டர் ஆகணும்,
டெக் யூடியூப் சேனல் இப்போ கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுங்கிற மாதிரி இப்போ இன்ஃப்ளூயன்சஸ் நான் சொல்கிற வார்த்தைகள் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் என்ன சொல்கிறது, என் கனவு வேறு மாதிரி இருக்குது, நான் யோசிக்கிறது வேறு மாதிரி இருக்குது, நான் செயல் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தா தூங்கிட்டே இருக்கேன், ரீல்ஸ் பார்க்கக்கூடாது, இன்ஸ்டாகிராமே டெலிட் பண்ணிட்டேன். அப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறேன். எனக்கு நான் வந்து கரெக்டான ரூட்டில் தான் போனானே என்னால் சொல்ல முடியல. அண்டு இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஐ எம் வித் யூன்னு போடுங்க, இல்லை ஐ எம் ஹியர், ஐ எம் லிசனிங், அந்த மாதிரி இந்த டைமிங் மென்ஷன் பண்ணி போடுங்க. என்ன எனக்கு பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்குதா, எனக்கு என்ன பிடிச்சிருக்குது என்னால் டிஃபைன் பண்ண முடியல. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி கஷ்டப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னு தெரியல. அந்த மீன் தான் எதுவுமே முக்கியம் இல்லைடா, எதுடா முக்கியம், ஒன்றுமே முக்கியம் இல்லை. நான் பேசுறது காமெடியாக இருக்கா, என் வாய்ஸ் காமெடியாக இருக்கா, எனக்கு ஒரு கில்ட்டினஸ் இருக்கா, உண்மை மூளை கொஞ்சம் கோளாறாக யோசிச்சுட்ருக்குது. அண்டு நான் வந்து பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணுவேன், கேம் பப்ஜி ப்ளே பண்ணுவேன். இந்த நருட்டோ ஈவெண்ட்டோட முடிச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். லைவ் வரலாமான்னு சொல்லுங்கள். நான் வந்து யோசித்தேன், பட் என்னால் அதை பண்ண முடியல. நிறைய விஷயங்கள் இப்படி என்னென்னா, நிறைய விஷயங்கள் நான் வந்து யோசித்து வச்சுருக்கேன், பட் என்னால் பண்ணவே முடியல. யோசித்தாலும் அப்போதைக்கப்போ அதை மறந்துடுறேன். சம்திங் என்னால் ஒரு விஷயத்தில் என்னால் கான்சன்ட்ரேஷனாக இருக்க முடியல. நான் வந்து ரொம்பவே மென்டலாக டிஸ்டர்ப் ஆகியிருக்கேன். எதனாலேன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. நான் வந்து 10th வரைக்கும் என்னால் படிக்க முடியுங்கிறதே தெரியல. பட் 10th ஒரு குட் மார்க் வச்சேன். 70% மேலே வந்துச்சு. 70% ரெடியூஸ்டு சிலபஸ் தான். பட் என்னால் அவ்வளோ கேப்பபிளாக இருக்க முடியுமா? ஏன்னா நான் வந்து 7th 8th 9th எல்லாம் மீன்ஸ் ஃபெயில் 0 மார்க்ஸ் கூட ஒரு சில டைம் எடுத்திருக்கேன். பட் என்னாலையும் படிக்க முடியுங்கிறத நான் 10th தான் ரியலைஸ் பண்ணேன். என்ன அப்போது 11th 12th வேஸ்ட் பண்ணிவிட்டேன். ரொம்பவே ஸ்ட்ரெஸ், உடம்பு சரியில்லை, நிறையா பிரச்சனை வந்துச்சு. காலேஜ் வந்து எல்லாத்தையும் மாற்றணும்னு நினச்சேன். பட்டு என்னால் எதையுமே மாற்ற முடியல. ஏன் முடியல, எனக்கு புரியல. லைஃப் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நாளைக்கு சண்டே வீடியோ பண்ணி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணலாங்க ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். ஒரு வேளை அதை பண்ணிட்டேன்னா இந்த வீடியோ போஸ்ட் ஆயிரும், இல்லைன்னா போஸ்ட் ஆகாது. அண்டு உடம்பேற்றலாங்க ஒரு மாதிரி நினச்சேன். என் பர்த்டே வந்து போன மாதம் முடிஞ்சிச்சு. அண்டு 1 month 10 days ஆயிடுச்சு. பட் இன்னமும் என்னால் நினச்ச ஒரு சில விஷயங்கள் என்னால் இன்னமும் ரெடி பண்ண முடியல. அண்டு எனக்கு 20 வயசு ஆயிடுச்சு. 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியும். எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இப்போ என்னால் சொல்ல முடியும் லைஃப்பில். அண்டு ஒரு சில மாதிரி பயமாக இருக்குது, ஏன்னு தெரியல. ஒரு டைமில் ஹைட் பார்த்தா பயம் இருந்துச்சு. பட் இப்போ ஹைட்டு பார்த்தா எனக்கு பயம் இல்லை. பட் என்னால் ஒருத்தங்க முன்னாடி போய் என்னால் பேச முடியல. மாதிரி ஹீட் ஆகுது, பாடி ஹீட் ஆகுது, ஹார்ட் வேகமாக துடிக்குது. ஒரு மாதிரி உடம்பே ஹீட் ஆகி பெப்பன்னு போய் உலகிட்டுருக்கேன். யார் முன்னாடி ஸ்டேஜில் பேசணுன்னா நான் நினச்சதை என்னால் பேச முடியல. அண்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது பேசலாம், ஓகே குட், நல்லா இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு லைவ் வரலான்னு ஒரு ஐடியா இருக்குது. லைவ் வந்தால் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா எனக்கு தெரியல. சம்திங் எனக்கு வியூஸ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கிடுச்சு. அண்டு ஸ்ட்ரைக் விழுந்துச்சு, காப்பிரைட் ஸ்ட்ரைக் விழுந்துருக்குது. அதனால் இந்த வீடியோலாம் வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நான் எப்போயும் பார்க்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அண்டு அன்கட்டு தான், வீடியோ எடிட் பண்ண மாட்டேன். அண்டு எனக்கு எடிட்டர் ஆகணுங்கிறதும் ஆசை இருந்துச்சு. பட் அதையும் என்னால் பண்ண முடில. என்கிட்ட லேப்டாப் இருக்குது. நான் ஏதோ பண்ணி லேப்டாப் வாங்கிட்டேன். பட் ஒரு கேப்பபிளான லேப்டாப் தான். அந்த லேப்டாப்புக்கு ரிவ்யூ பண்ணணுன்னு நினச்சேன், அதுவும் முடியல.
எதுவுமே முடியல. எ எ என்ன என்ன பிரச்சனைன்னே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி மண்டை பிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி இப்படியே போயிடலாமா இல்லை வேஸ்ட் பண்ணிமா என்ன நினைக்கிறேன்னு என்னால் சொல்ல முடில. எனக்கு வேறு முடி வேறு கொட்டுது. முடி கொட்டதுலேயே ஸ்ட்ரெஸ்ஸாக வேணாலும் முடி கொட்டுதா, உடம்பு இலைக்கானாலும் முடி கொட்டுதா, இல்லை என் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா? கிளிப்பு போடணும். பல்லு ஒரு மாதிரி இதாக இருக்குது. அண்டு இது ஒரு மாதிரி ஃபில்டரை யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மேலே லைட்டு. ஏன்னா சினிமேட்டிக் ஃபில்டர் யூஸ் பண்ணுறேன். பிளாக் மேஜிக்குங்க ஒரு கேமரா பேஸ்டோவில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி சினிமேட்டிக்காக எடுக்கிறதுக்கெலாம் இந்த கேமராஸ் யூஸ் பண்ணலாம். டிஎஸ்எல்ஆரில் எடுக்க ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் மேனுவலாகவும் போட்டு எடுக்கலாம். அண்டு ஒரு மாதிரி இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்குது. லேப்டாப் இருக்குது, ஒரு நல்ல மொபைல் ஃபோன் இருக்குது, இன்னொரு மொபைல் ஃபோன், என்கிட்ட 2 மொபைல் ஃபோன் இருக்குது, என்கிட்ட எல்லாமே இருக்குது. நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது எங்கள் மாமாவோட பழைய பிசி அதை நானே ரெடி பண்ணுவேன். மீன்ஸ் இந்த என்தூசியாஸ்டிக்லாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கம்ப்யூட்டர் அப்படியே பிரித்து வச்சுருவேன். மீன்ஸ் ஒரு விஷயங்கள் நான் பண்ணணும்னு நினச்சிட்டேன்னா ரொம்பவே டீப்பாக போயிடுறேன். அதனால தான் லைஃப் ஏதோ ஒரு மாதிரி என்னை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னால் இப்போ ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒரு விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. அண்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மண்டே 12 o'clock மண்டே 1 வந்துடும் நைட்டு. இந்த வீடியோ யாரும் பார்க்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன். என் லைஃப் பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்லலாம்? அண்டு எனக்கு லைவ் பண்ணலாங்க ஆசை இருக்குது. என்ன பண்ணலாம் எங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு சில விஷயங்கள் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. எனக்கு வந்து ஏதாவது வீடியோ இப்போ புதுசாக ஏதாவது க்ரியேட்டிவாக உங்களால் யோசிக்க முடிஞ்ச க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் ஏதாவது கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அண்டு என்னோடய பர்சனல் க்ரோத்தையும் ஃபினான்ஸ் அந்த மாதிரி தான் இப்போ என் மைண்ட் செட் போயிட்டு இருக்கறனால அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்களா? ஏன்னா இப்போ நிறையா பேர் புதுசாக இப்போ என்ட்ரி ஆகிட்டாங்க. ஃபிட்னஸ் பண்ணணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. ஏன்னா என் உடம்பு ஆல்ரெடி கேவலமாக இருக்கிறதுனால நானும் ஃபிட்னஸ் பண்ணி சம்திங் ஏதாவது சேஞ்ச் ஓவர் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. இதெல்லாம் பண்ணால் சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கூட எனக்கு ஒரு மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, யாரோ ஒருத்தருக்காகையாச்சும் நம்ம ஓடுவோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இப்போயே 30 நிமிஷம் தாண்டி போயிட்டுருக்குது. 11 மணி ஆகுது. எனக்கு பிஜிஎம் இதோட விட போகிறேன். இந்த நருட்டோ ஈவெண்ட் முடிஞ்சுன்னா அதை விட்டுருவேன். கேம் தான் பப்ஜி. என் சொந்தக்காரங்க அது பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து தயவு செஞ்சு இப்படி ஒரு வீடியோ போட்டேன், ஏன் இப்படி போட்டேன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்கன்னா கூட எனக்கு தெரியாது. பட் என்கிட்ட வந்து சொல்லிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். உடம்பு எத்தனை 45 கிலோ தான் இருக்கேன். உங்களால் நம்ப முடியுதா? 45 கிலோவில் எப்படி வாழ்கிறேன்னே எனக்கு புரியல. ரொம்பவே ஆக்டிவேட்டாக இருக்கேன். சாப்பிட்ணும். என் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகுதுன்னு இந்த கேமரா ஆப்பை சொல்லிக்கிட்டே இருக்குது. ஓகே, நான் இதை அப்லோட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுறேன். சண்டே ஐ திங்க் ஸோ முடிஞ்ச அளவு நான் வ்ளாக் பண்ணுவேன்னு நம்புகிறேன். பண்ணேன்னா இந்த வீடியோ கன்ஃபார்ம் வரும். இல்லைன்னா ஷெடியூலில் போட்டுவிட்ருவேன் அடுத்த வருஷம் நான் பார்ப்பேன். இந்த மாதிரி நான் கிறுத்தனமாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை நான் வேலைக்கு போயிருக்கலாம். ஏன்னா இப்போ ஃபைனல் இயர் வேறு. லைஃப் இப்படியே போயிருமா தான் எனக்கு தெரியுமா இது.